தாத்தாக்கு வயசானாலும் செம்ம கெத்தா இருக்கா போல, மாசு காட்டுறா போல, நல்லாதான் இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. ஆனா லைட்டா தூக்கம் வருது. ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம யாரும் திருந்த போறது இல்ல. அதான் கான்செப்டே, வேற எதுவும் கிடையாது. கமல் ஆக்டிங் அவர் எப்பவுமே சூப்பர் தான் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவர் எப்பவுமே நல்லா பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங் பாவி சினிமா சூப்பரா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. மொக்க படமே இல்லை, எல்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆனால் படம் நல்லா இருக்கு. ஹாஃப் அன் ஹவர் சங்கர் டைரக்ஷன் சூப்பர். ஹாஃப் அன் ஹவரில் வேற லெவலில் இருக்கு படம். அப்பட பயமா சூப்பர். பரவாயில்லைங்க. கமலோட ஆக்டிங் நல்லா இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி சங்கர் பிரம்மாண்டம் இருக்கு. மற்றபடி ஸ்டோரி கான்செப்டே இல்லை. ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். சங்கர் சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு 20 நிமிஷம் 30 அரை ஹவர் கிட்ட ஒரு சேசிங் சீனே காமிச்சிட்டாங்க. கமல் சார் சொன்னாங்க ஆக்டிங். அனிருத் மியூசிக்லாம் சத்தியமாக கேவலமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. இல்லை, ஆக்சுவலாக அந்த இது வரைக்கும் சங்கர் படம் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படம் ஒன்றும் எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கல. அவ்வளோதான். ஸ்டோரி வைஸ்லாம் ஓகே தான் ப்ரோ. அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்கலாம். அதான் சொல்கிறேனே, சங்கர் டைரக்ட் பண்ண படம் மாதிரி தெரியல எனக்கு. கமல் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. சங்கர் ஏமாத்திட்டாரு ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இந்த ஜென்ரேஷனை ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. சூப்பர் ஆக்டிங். அடுத்த பாட்டுக்காக வெயிட்டிங். ஐயோ, நிஜமாவே நல்லா இல்லைங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் எதுவுமே இல்லைங்க படத்துல. இந்தியன் 3 மேபி அதுதான் கதைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் கதை போல இருக்கு. இந்தியன் 2 வந்துட்டு என்ன எடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பார்த்து எங்களுக்கும் ஒன்றும் புரியல. அவர் எப்பவும் போல நல்லா நடிச்சிருக்காரு. பட் அவராலையும் காப்பாற்ற முடியல படத்தை. அவர் தான் டைரக்ட் பண்ணாரானே தெரில. ஓகே, ஃபைன். ஆவரேஜ் தான். ஐயோ நல்லா இல்லை ப்ரோ, உட்கார முடியல. ஆக்சுவலாக டேரக்ஷன் அதுதான் சொல்கிறேன். அவர் சொன்ன மாதிரி தான், யாரோ எடுத்த மாதிரி தான் இருக்குது. சங்கர் எடுத்த மாதிரி இல்லை, சுத்தமாக இல்லை. போர், படும் போர். நம்மளால பார்க்கவே முடியாது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. நல்லாவே இல்லைண்ணா. எக்ஸ்பெக்டேஷனே இல்லை படத்துக்கு. எக்ஸ்பெக்டேஷனே இல்லைண்ணா. இந்தியன் 1 அளவு கூட இல்லை. ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லைண்ணா. எதுவுமே நல்லா இல்லை. இந்தியன் 3 ட்ரெய்லர் போடுறாங்க, அதுதான் ஓகேவாக இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லைண்ணா. ஆக்டிங் வைஸ் ஓகே தான், பட் எதுவுமே பெருசாக எதுவுமே இல்லைண்ணா. சார் படம் சூப்பராக இருக்குது. பார்ட் 3 எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறோம் சார். நல்ல மெசேஜ் தான் சொல்கிறாங்க சார். கமல் செம்ம ஆக்டிங் சார், செம்ம கெட்டப், சூப்பராக இருக்கு சார். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆனால் வந்து இந்தியன் பார்ட் 1 இது பார்த்துருக்கேன், அது நல்லா இருக்கு. பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். பார்ட் 2 வந்து கமல் சார் வந்து ஆசம். ஏன்னா நிறையா பேர் மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து தெரியல என்ன, பட் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் வந்து இது ஆவரேஜ் ஆயிடுச்சு. யாரும் சொல்ல இது கூட சக்ஸஸ் ஆகும் தெரியல, பார்க்கலாம். இந்தியன் 3 கூட நல்லா இருக்கும், அதில் ஆக்ஷன் இருக்குது. அதில் இங்கே ஆக்ஷன் கம்மி. அந்த இந்த இந்தியன் 2ல எமோஷனல் நல்லா இருக்கும். சூப்பரா கதை விட்டாரு. படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, பட் இங்கே டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருந்தது. பட் வேறஸ் இந்தியன் 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சங்கர்கிட்ட எதிர்பார்த்த பிரம்மாண்டம்லாம் இருந்துச்சு. பட் கதை வைஸ் அந்த ஒரு இம்பேக்ட் கொடுக்கும்ல, ஒரு மூவி பார்த்துட்டு வந்தால் ஒரு இம்பேக்ட் ஃபீல் இருக்கும்ல, அந்த இம்பேக்ட் ஃபீல் தான் வரல. ஓகே, ஒரு லாங் பேக் அப்புறம் கமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. ஓகே தான். அனிருத் எப்பயும் போல் நல்லா பண்ணியிருந்தாரு. நல்ல மியூசிக் தான். பெருசாக ரிமைண்ட் பண்ணி கேட்குற அளவுக்கு அந்த தாத்தாவோட சாங் மட்டும் இருந்தது. அதை தவிர்த்து வேறு எதுவும் சாங் எதுவும் இல்லை. அது மட்டும்தான். டீசர் வச்சு எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் ஆமாம், அதுக்கப்புறமா மேபி இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆவரேஜ் தான் ப்ரோ. ஸ்டோரி ரொம்ப இல்லையா எடுத்துச்சு ப்ரோ. ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை ப்ரோ. முன்னாடி இருந்ததுக்கு பிரம்மாண்டம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு கதையில் அந்த பிரம்மாண்டத்தை கதையில் கொடுத்துருக்கலாம் ப்ரோ. தாத்தா ரோல் தாத்தா கதை கொடுத்துருக்காரு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் அதை சொல்கிற மாதிரி தான் எதுவும் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இந்த மியூசிக் இல்லை. கதரோட சாங் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆவரேஜாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்கிறாங்க, அதே கரப்ஷன் இந்தியாவில் இப்போ நடக்கிறது, நம்ம இப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை போருன்னு சொல்ல முடியாது. அந்த என்னடா அடுத்தது என்னன்னு நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இதுவாக இருக்குது ஒரு சில டைம்ஸு, அவ்வளோதான். கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே தான். அதுதான், அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு என்னோடய வியூ. அப்படின்னா கொஞ்சம் அந்த லேகாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குல்ல, ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி, அது கொஞ்சம் ஷார்ட்னஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். வேறு எதுவும் மற்றபடி எதுவும் இல்லை. நல்லா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ இன்ட்ரோடக்ஷனு, செகண்ட் ஆஃப் ஃபுல் ஃபாஸ்ட்டு. கமல் கமல் கமல், சங்கர் சங்கர் சங்கர். கரப்ஷன் முடியலை, கரப்ஷனை காலி பண்ணணும், அதான் மெசேஜ். நல்லா இருக்கு. லாஸ்ட்டில்
கொஞ்சம் அவருடைய இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு கடைசி. கமல் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இப்போ பரவாயில்ல. கடைசி முடியும் போது நல்லா இருக்குது. நல்ல விஷயம் சொல்கிறாரு, ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய மக்கள் பக்கத்தில் உட்காந்துறவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸாகவே இருக்காங்க. ஒரு நாள் பார்க்கலாம். அடுத்தது வந்து எதிர்பார்க்குறோம், ஆனால் இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கணும். ரொம்ப குழப்பமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக லேக் இருந்தது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை கெட்டப்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்தியன் 3க்கு வந்து வெயிட்டிங். நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்கு. பிடிச்சிருந்து பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். வாட்சபிள் மறுபடி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க. பார்ட் 3க்கு வெயிட்டிங். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. வாட்சபிள். பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, நல்லா நல்லா இருக்கு. ஓகே பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு. ஓரளவு பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அருமை அருமை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் பார்க்க படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் இருக்கு. டீசெண்டாக இருக்கு ப்ரோ. நல்ல மெசேஜ், ஆனால் படம் லென்த் ரொம்ப ஒன்றும் அளவுக்கு இல்லை ப்ரோ. ப்ரோ விட்டுருங்க ப்ரோ. குட். கேவலமா இருக்கு ப்ரோ. இந்தியன்ஸ் பேக். ஓகே. நாட் இன்ட்ரெஸ்டிங். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. சுமாராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல எல்லாம் போர் அடிக்குது. பார்க்கலாம். லாஜிக்கும் இல்ல, கதையும் இல்ல. படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பர். செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கமலுக்காக பார்க்கலாம். அவ்வளோதானா, வேற ஒன்றும் இல்லை. நான் பெருசா நல்லா படம் நல்லா இருக்குங்க. பெட்டர் அனிருத் பெட்டர் தான். அவர் சும்மாவே கெட்டப்பாக தான் இருப்பார். கமல் சாரை பற்றி சொல்லவே வேணாம். கெட்டப் போய் ஓகே தான், நோ இஷ்யூ. அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இதுக்கு படம் பார்க்கலாம். சூப்பர்.